எல்லாருக்கும் வணக்கமுங்க. பஞ்சவிசத்திற்கு டாக்டர் நடராஜன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து சர்க்கரை நோயை வெல்வோம், யமனை எட்டி உதைப்போம். தலைப்பு வித்தியாசமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, சர்க்கரை நோயை வென்றவர் யாரும் இல்லை, யமனை எட்டி உதைத்தவர் சிவபெருமானை தவிர வேறு எவரும் இல்லை. உங்களுக்கு வரலாறு பார்த்துருப்பீங்க. யாருமே அதை செஞ்சதில்லை. சர்க்கரை நோயை வெல்லக்கூடிய மருந்துகள் இல்லை, முறைகளும் இல்லை. இதை வந்து நம்ம அனுபவத்தில், நம்ம உணவு முறைகளில், நம்ம மருந்துகளில் முற்றிலும் குணப்படுத்தலாம். வெள்ளைக்காரன் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான், டயபெட்டிஸ் இஸ் ரிவர்சிபிள் அப்படிங்கிறான். திரும்ப வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். இது வந்து வியாதி கிடையாது, இது வந்து உள்வேகம் சார்ந்தது. இட் இஸ் அ மெட்டபாலிக் டிசீஸ், இட் இஸ் நாட் எ டிசீஸ் அப்படிங்கிறான். மெட்டபாலிசம் சரியாச்சுன்னா வியாதி தானே சரியாக போயிடும் அப்படிங்கிறான். அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் சொன்னார், மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து உணின் ஒருபாடு இல்லை உயிருக்குங்கிறார். மாறுபாடு இல்லாத உண்டி, நம்ம உணவுக்கு சேராத உணவுகள், மசாலா, எண்ணெய், கொழுப்பு, அசைவம், இது மாதிரி ஒத்துக்காத உணவுகளை ஒதுக்கிவிட்டு ஒத்துக்கூடிய உணவுகளை சாப்பிட்டால் ஒருபாடு இல்லை உயிருக்குங்கிறார். இந்த உடலுக்கு வந்து ஒருபாடு இல்லை, எந்த நோய் வராதுங்கிறார். இதே திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய பாட்டில், அந்த பாட்டில் முழுசாக சொல்லியிருக்கார், அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணம் நிலைவரும், உண்டி சுருங்கில் உபாயம் பலவல, கண்டங்கருத்த கபாலியும் ஆமை. உண்டி உணவு குறைச்சோம்னா உபாயம் பலவல, எல்லா வியாதியை குணப்படுத்தும், எல்லா வழியிலும் நமக்கு பிறக்கும். கண்டங்கருத்த கபாலியும், நீயும் சிவனாகலாம் அப்படிங்கிறாரு. சிவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அழிவில்லை, நீயும் நீண்ட காலம் வாழலாம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதனால் இந்த சர்க்கரை நோய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் பரவி இருக்குது, உலகம் பூரா பரவி இருக்குது. இங்கே நீக்க முறை நிறைஞ்சிருக்குது, எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்குது. அரசியல் சொல்கிற மாதிரி ஊழல் வந்து எல்லா பக்கம் இருக்குங்கிற மாதிரி எல்லா பக்கமும் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க. சின்ன வயசுலேயே வருது, வயசானவங்களுக்கு வருது. சின்ன வயசில் வந்து அதை ஜுவனைல் டயபெட்டிஸ் இருப்பாங்க, இளமையில் வரக்கூடிய சர்க்கரை வியாதி. அது வந்து கணையம் முழுசாக வேலை செய்யாது. அதுக்கு வந்து ஆயுசுக்கு இன்சுலின் போட்டு ஆகணும். அதை ஒன்றும் நம்ம குணப்படுத்த முடியாது. டைப் 2 டயபெட்டிஸுங்கிற ரெண்டாவது வகை தான் பெரியவங்களுக்கு வர்றது, அடல்ட் டயபெட்டிஸ், வயசானவங்களுக்கு வர்றது. அது வந்து மாத்திரையை கொடுத்து குணப்படுத்த முடியாது, கொடுத்துட்டே இருக்கணும். ஆங்கில மருத்துவத்தில் அந்த மாத்திரை கொடுத்தாங்கன்னா கணையத்தை தூண்டி விடுது. கணையத்தை தூண்டி விட்டோன்னா இன்சுலின் சுரக்குது. ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னா கணையம் களைச்சி போயிடும். ஒரு மாட்டை அடித்து ஓட்டலாம், எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும்? களைச்சி போச்சுன்னா படுத்துக்கு வண்டி இழுக்காது. அது மாதிரி இந்த கணையம் படுத்துக்கிட்டது அப்படின்னா அப்புறம் இன்சுலின் போடணுமையா, நீ மாத்திரை வேலை செய்யாது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவார். அப்புறம் இன்சுலின் 6 வகை போட்டு இருக்கணும், காலையில் சாயங்காலம் குண்டியில் குத்திக்கிட்டே இருக்கணும். பெரிய கஷ்டங்க. அதிகமாக போனால் லோவாயிரும், குறைவாக போட்டால் ஹையாயிரும் சுகரு. படுற பாடலாம் பார்த்தோன்னா ரொம்ப பாவமாக இருக்கும். அப்புறம் வாய்க்கு ருசி அதையும் சாப்பிட முடியாது. இது மாதிரி இந்த சர்க்கரை வந்து இது மாதிரி வந்து சர்க்கரை வியாதி ஏன் வருது, எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அது என்ன மூல காரணம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு பரம்பரையாக வருதுங்க. நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 குழந்தை இருந்தாலும் 2 குழந்தைக்கு இருக்குது, 2 குழந்தைக்கு இருக்குது, பின்னாடி அவங்களுக்கு வரலாம். இந்த பரம்பரையாக வர சர்க்கரை வியாதி அது நிறைய பேர்த்துக்கு அந்த நிறைய குழந்தை அது மாதிரி இருக்குது. அப்புறம் 2வது உழைப்பே இல்லாமல் இருக்கிறது. சும்மாவே வந்துட்டு ஒயிட் கலர் ஜாப்புங்கிறாங்கல்ல, அந்த காலத்தில் வெள்ளையும் சொல்லையும் மருந்து சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெருமையாக நினைப்பாங்க. ஆஃபீஸில் ஒரு பியூனாக இருந்தால் கூட வெய்ய வேக்காட்டில் காடறியில் அலையாமல் கோந்துக்கிட்டே சம்பாதிக்காண்டா அப்படிம்பாங்க. அது மாதிரி இப்போ அது மாதிரி ஆகிப்போச்சு. நகர கூட முடியல. அவங்க வந்து ஐடியில் இருக்கிறவங்கெல்லாம் கம்ப்யூட்டர் முன்னாடி கோந்துக்கிட்டே இருக்காங்க. கோந்துகிட்டே இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, கண்ணு கெட்டு போயிடுது. கண்ணில் வந்து கண்ணீர் சுரக்காது, ட்ரை ஆயிடும். அப்புறம் வந்து செயற்கை இது டயர்ஸ், ஆர்டிஃபிஷியல் டயர்ஸ் அப்படின்ட்டு அதை உள்ளோடுவாங்க. அப்பப்போ அந்த கண் வந்து இது வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அப்போ 2வது வந்து கோந்துக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகுது, மூலம் வருது. 3வது என்ன பண்ணுது அப்படின்னா, கையெல்லாம் பிடிச்சிக்குது. பொழுதுக்கு கோந்துகிட்டே இருந்தால் கொஞ்சம் இடையில் நடந்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, நீ சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சு என்ன பிரயோசனம், பின்னாடி அனுபவிக்க முடியாது. சம்பாதிச்சு வந்து 50 வருஷத்துக்கு மேலே சம்பாதிச்செல்லாம் வயாதிக்கு தான் செலவு பண்ணணும். அப்போ எல்லோரும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது ஒரு காரணம், உழைப்பு இல்லாமை. 3வது என்ன காரணம் அப்படின்னா, பெருந்தேனி, உண்டி சுருக்காமல், உடலை வெயிட்டு குறைக்காமல் பட்டையை திங்கிறது.
தொப்பை வந்துரு, பின்னாடி உடம்பு பெருசாயிரு, எல்லாமே அதிகமாக இருக்குது. வெயிட் ஒருத்தர் கேட்டால் 100 கிலோங்கிறேன், 120 கிலோங்கிறேன். ஒரு கேஸ் அன்றைக்கி வந்தாங்க, 145 கிலோங்க. அந்த பையனுக்கு வந்து 30 வயசு, அவ்வளோ வெயிட் இருக்காங்களா சாப்பிட்டு. பொண்ணு பார்த்தா பொண்ணெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணெல்லாம் சிக்கன் இருக்குது, 50 கிலோ 52 கிலோ சிக்கன் இருக்குது. அதனால் அந்த இதெல்லாம் பொண்ணெல்லாம் எவ்வளோ கட்டிக்க மாட்டேங்கிறான். அப்புறம் கேள்விப்பட்டு வெயிட்டு குறைக்க எனக்கு வந்தாங்க. இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. நான் சொன்னேன், வெயிட்டு குறைக்கலைன்னா சக்கரை வரும், ப்ரெஷர் வரும், இருதய வியாதி வரும், எல்லா பிரச்சனைன்னு சொல்லி மருந்து கொடுத்து இப்போ மாதம் 5 கிலோ 6 கிலோ குறைச்சிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, இப்போ வந்து ஒரு 100 பக்கம் வந்துட்டுது. அது மாதிரி திரும்ப சர்க்கரை குறைக்கணும்னா முறையான சீரான உணவு, நல்ல ஒத்துக்கிற மாதிரி உணவு, முறையான பயிற்சி, அது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. அப்படிலாம் பண்ணோம்னா தான் உடற்பயிற்சியாக இருக்கலாம், நடைப்பயிற்சியாக இருக்கலாம், அதெல்லாம் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து சர்க்கரை குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து உடல் நலம் அதிகம் நல்லா ஆரம்பிச்சிடும். சர்க்கரை குறைச்சி ஒரு காலத்தில் வந்து சர்க்கரை விட்டு விடுபட்டுக்கலாம், திரும்ப கணை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆங்கில மருத்துவத்தில் அது மாதிரி எந்த மருந்து இல்லைங்க. நம்ம மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில், நம்ம பஞ்சகி மருத்துவம் நம்ம பார்க்குறதுல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கணையத்தை வலுப்படுத்துகிறோம். உடல் உறுப்புகளை வலுப்படுத்தி கணையத்தை வலுப்படுத்துகிறோம். கணையத்தை வலுப்படுத்தி அதை இன்சுலின் சுரக்க வைக்கிறோம். தூண்டியில் ஓடுறது இல்லை, அந்த வேலையெல்லாம் கிடையாது. இன்சுலின் சுரக்க வைக்கிறோம். ரெண்டாவது, இன்சுலினுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாயிரும். இன்சுலினுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாச்சுன்னா ஊசி போடுறவங்களுக்கு எவ்வளோ இன்சுலின் போட்டாலும் போய் சதையில் வேலை செய்யாது. அதுக்கு என்ன காரணம்னா, மசில் மாஸ் வந்து சதை குறைவாகவும் கொழுப்பு அதிகமாக இருக்கும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாயிரும். ரெசிஸ்டன்ஸ் உண்டாச்சு அப்படின்னா அதை ரெசிஸ்டன்ஸ் குறைக்கணும். உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடுதெல்லாம் இருந்ததுன்னா அது ரெசிஸ்டன்ஸ் குறைச்சிடலாம். இப்போ நம்ம கொடுக்குற மருந்தெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராமல் பார்த்துக்குதுங்க. அதனால் வந்து சர்க்கரை நல்லா குறைய ஆரம்பிச்சிருது. உடல் ஆற்றலை அதிகப்படுத்தும், உடல் இயக்கத்தை அதிகப்படுத்தும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல வந்து உணவை மாத்திரம். என்ன உணவுகள் அப்படின்னா, இயற்கை உணவுகள். காலையிலையும் இரவுலையும் இயற்கை உணவுகள். காலையில் வில்லுத்தலை, வெள்ளை பூசணி, இது மாதிரி சாறு, இது மாதிரி அப்படி சொல்கிறோம். காலையில் வந்து தேங்காய் பழங்கள் சாப்பிட்றோம். வாழைப்பழம் வாங்கலாம், தேங்காயும் கூட ஏதோ ஒரு பழம், ஒரு கொய்யாப்பழம், ஒரு ஆப்பிள் பழம், சாத்துக்குடி, மாதுளை, இது மாதிரி சாப்பிட்ருக்கலாம். பப்பாளின்னு ஒரு 2-3 கீத்து இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இடையில் பறிச்சுன்னா 12 மணிக்கு கருப்பு சுண்டல் ஒரு 100 கிராம் வேவிச்சு தாளித்து சாப்பிட்டுக்கலாம். பசி அடைக்கு புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். மதியம் வந்து இது இயற்கை அரிசி இல்லை சிறுதானிய உணவுகள், வேவிச்ச காய்கறிகளுக்கு பொரியல் நிறைய சாப்பிட்லாம். ஏதோ ஒரு கீரை, சாம்பார், மோர் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். தயிர் வேண்டாம். அப்புறம் சாயங்காலம் வசிக்கிற போது சுண்டல், கருப்பு சுண்டலை வேவிச்சு தாளித்து சாப்பிட்டுக்கலாம். கருப்பு சுண்டல் சாப்பிட்டோன்னா பசி அடங்கிடும். 12 மணிக்கு சாப்பிட்டோன்னா மத்தியானம் பசிக்காது, சாப்பாட்டை குறைச்சிக்கலாம். சாயங்காலம் சாப்பிட்டோன்னா சாயங்காலம் பசி குறைஞ்சிடும். நைட்டு இரவு 7 மணிக்குள்ளே சாப்பிடுவோம். ரொம்ப லேட்டாக சாப்பிடக்கூடாது. 7 மணிக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு காலையில் சாப்பிட மாதிரி தேங்காய், அது ஒரு பழம், வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் ஆகாது. முக்கணிகள் ரொம்ப இனிப்பு அதிகம். மற்ற பழத்தில் ஏதோ ஒரு பழம் சாப்பிட்ருவோம். சர்க்கரை ஏறாது. தேங்காய் கூட ஒரு தேங்காய் முடிச்சா சாப்பிட்றதுனால நார் சத்து இருக்கிறனால சர்க்கரையில் ஏறாது. இது மாதிரி சாப்பிட்டோன்னா முடிஞ்ச வரைக்கும் அசைவத்தை ஒதுக்கிறோன்னு. அப்புறம் உங்களெல்லாம் பார்த்து நிலக்கடலை, உருளைக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, பூரி, பரோட்டா, எண்ணெய் பலகாரம், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், துரித உணவுகள் இதெல்லாம் தவிர்த்துடணும். அதிகமாக சேர்த்த வேண்டிய நீர்க்காய்கள், வெள்ளை பூசணி, சுரக்காய், முள்ளங்கி, வாழைத்தண்டு, அப்புறம் நார்காயெல்லாம் நிறைய எல்லாமே சாப்பிட்லாம். இது மாதிரி கீரை நிறைய டெய்லி சேர்த்துக்கலாம். இது மாதிரிலாம் சேர்த்திட்டு வந்தோம்னா உங்களுக்கு சீக்கிரமே சர்க்கரை குறைய ஆரம்பிச்சிடும், கணை நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது கூட நம்ம என்ன மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா, அமிர்த சஞ்சீவி, பஞ்சாயத்தில் மனுஷங்களானது வந்து அமிர்த சஞ்சீவி. அது வந்து அது சர்க்கரை நல்லா குறைக்கும். கணையத்தை உள்ள உடல் உறுப்பில் அத்தனை வலுப்படுத்தும். கணையம் மட்டும் இல்லை, சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், இருதயம், நுரையீரல், மூளை எல்லாத்தையும் பலப்படுத்தும். கணை வலுவாகிற போது கணையத்துக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கணைய வலுவாகிற போது இன்சுலின் தானே சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதை அமிர்த செஞ்சு கொடுக்குறோம். அப்புறம் அது இல்லாமல் வந்து இது 2 ஆயுர்வேதிக் மாத்திரை கொடுக்குறோம். AS1, AS2 ஆன்டி ஆக்சிடென்ட் செஞ்சுன்னு அந்த கழிவெல்லாம் வெளியேற்றுறதுக்கு அதை கொடுக்குறோம். அப்புறம் திரும்ப வந்து நம்ம ஒரு தைலம் இருக்குது, கருவாழை சஞ்சீவி தைலம்னு. நைட்டு தொப்புளுக்குள்ள 5 சொட்டு சுற்றி இருப்பான், 5 சொட்டு தொப்புளுக்கு சுற்றி 108 தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டோம்னா உள்ளுறுப்புக்கெல்லாம் குளிர்ச்சி ஆயிடுது. அந்த உஷ்ணம் குறைஞ்சி போச்சுன்னா அவங்களுக்கு வந்து
இது இப்போ கணையம் கல்லீரலில் குளிச்சாச்சுன்னா அந்த ஃபேட்டி லிவர்லாம் வராது. கல்லீரல் நல்லா வேலை செய்யணும்னா ஜீரணம் நல்லாகும், கழிவெல்லாம் வெளியேற்றிடும், உடல் கழிவு வெளியெல்லாம் வெளியேற்றும். ரெண்டாவது வந்து கணையம் நல்லா வேலை செய்கிறது, நல்லா இயங்க ஆரம்பிச்சுன்னா இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். மூணாவது வந்து கிட்னி வலுவாகிற போது, கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா போது ப்ரெஷர் குறைஞ்சி போயிடும், ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கணும், அது ரத்த அழுத்தம் குறைஞ்சி போயிடும். இருதயம் பலமாகும், தூக்கம் அருமையாக வரும், நல்ல தூக்கம் வரும், கையில் வழியில் இருக்காது. அதை இதே தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம், இதையும் உபயோகப்படுத்த இதையும் கொடுக்குற நம்ம கேஸுக்கெல்லாம். இது மாதிரிலாம் கொடுத்து நம்ம ஒன்றும் இது பண்ணுற போது இன்சுலின் போடுற கேஸு 15 நாள் இன்சுலின் நிறுத்திடலாம். ரொம்ப 70-80 வயசு அந்த ரொம்ப நாள் பட்டதாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும், அது நிறுத்திடலாம். இந்த உணவை ஃபாலோ பண்ணுற போது நிறுத்திடலாம். மாத்திரை எல்லாம் ஒரு 3 மாதம் நிறுத்திடலாம், நம்ம சொல்கிற மாதிரி சாப்பிட்டாங்கன்னா. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மருந்தெலாம் சாப்பிட்றது உடல் கழிவுலாம் நல்லா வெளியேறுது. ஒரு நாளைக்கு 2 தடவை வெளிக்கு போகும், சிறுநீர் நிறைய போய் எந்த கழிவில் உள்ள தேங்காது, வயிறு தட்டமாட்டாயிரும், வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிடும். சர்க்கரை வியாதிக்கு முக்கியமான காரணம் வெயிட் அதிகமாக இருக்கிறது தான். இடம் அதிகமாக, உடல் பருமன் அது அதிகமாக இருக்கும். இதில் அதெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்புறம் 2 நேரம் வாக்கிங் போக சொல்லுவோம், காலைல 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம், எவ்வளோ நேரம் வரையும் வாக்கிங் 2 நேரம் நடக்கணும். நடந்தாங்கன்னா ஆஃபீஸ் வேலையை நேரம் இல்லைன்னா கூட வந்து நைட்டு சாப்பிட்ட முறை அப்புறம் நடக்கலாம், அப்புறம் 1/2 மணி நேரம் நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இல்லைனா உடற்பயிற்சி, யோகாசனம் உடற்பயிற்சியில் வீட்டிலே செய்யலாம். இது மாதிரி செஞ்சு நம்ம அளவான உணவு, அப்புறம் மிதமான உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணி மனசு அமைதியாக வச்சுக்கணும். தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணோம்னா மனசு அமைதியாயிரும். அதெல்லாம் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இப்போ கணைய பரவலி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சமாக சக்கரை விட்டு வெளியே வந்துடலாம். அப்புறம் ஆங்கில மருந்துகள்லாம் ஒரு 3 மாதத்தில் எல்லாமே நிறுத்திடலாம். நிறுத்திட்டோம்னா ஆங்கில மருந்துகள் நிறைய பக்கவிளையெல்லாம் வரும். நிறைய பேர்த்துக்கு கிட்னி வெளியேறுன்னு சொல்கிறாங்களே, சிறுநீரக செயலிழப்பு அதுதாகும். சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா இதயத்தில் அடைப்பு வரும். அப்புறம் வந்து ஆங்கியோ பண்ண சொல்லுவாங்க, ஸ்டென்ட் வைப்பாங்க. 3 வகையில் அடைப்பு வந்தால் பைபாஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் அதே மாதிரி கண்ணில் விழித்திரையில் ரெட்டினில் ஹெமரேஜ் வரும், உள்ள ரத்த கசி வரும், லேசர் வைப்பாங்க. அப்படியே பார்வை கொஞ்சமாக பார்வை குறைஞ்சிட்டே வரும். சில பேருக்கு பார்வையை போயிடுது. அது எல்லாமே சர்க்கரைனால் வரக்கூடியது. டயபெட்டிக்கு ரெட்டினோபதின்னு சொல்கிறது. அது நம்ம சர்க்கரை அதிகமாக இருக்கும், மூளையும் பாதிக்கும், மூளை பழத்தக்களையும் அடைக்கும். அப்புறம் மூளைக்கு பழத்தக்களை வச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும், பக்கவாதம் வரும். இது வந்து எல்லா வியாதிக்கும் ஆணையர் வந்து சர்க்கரை தான். இந்த சர்க்கரையை கட்டுப்படுறது தான் எல்லாமே நல்லாகும். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. கேட்டால் கண்ட்ரோலில் இருப்பாங்க. எவ்வளோயா இருக்குன்னா வெறும் வயிற்றில் 150 இருக்குங்க, சாப்பிட்ட மாதிரி 300 இருக்கும்பாங்க. என்னையா அப்படி சொல்கிறாங்க கேட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 450 இருக்குது, நான் பரவாயில்ல அப்படிம்பாங்க. ஐயா நீ பரவாயில்ல, நாளைக்கு வண்டி ஓடாது, முதல்ல குறை, இது வந்து நார்மல் கிடையாது. நிறைய பேர் 200 மேலே தான் நார்மல்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. சாப்பிட்ட முறை 150-160 மேலே போகாமல் பார்த்துக்கோணும். காலையில் வெறுவத்தில் பார்த்தீங்கன்னா 100க்குள்ளே இருக்கணும், 100க்கு மேலே போகக்கூடாது. 100க்கு மேலே போகாமல் இருந்துன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இதனுடைய அளவு வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் ஆங்கில மருந்து சாப்பிட்டு அதை கண்ட்ரோல் வச்சுருந்தாலுமே அந்த சர்க்கரை உள்ளே பாதிக்கும். ஒரு மரத்தில் வந்து கரையான் போகுதுன்னா மேலே பார்த்தா மரம் பெருசாக நல்லாயிருக்கும், ஒன்றும் தெரியாது. உள்ளே பொந்து மாதிரி அடிச்சுக்கிட்டே போயிடும். ரொம்ப அரிசி மரம் அது உடஞ்சி விழுவும், அப்புறம் தான் உடஞ்சி விழுந்துடும். நல்லா பார்த்துருப்பீங்க. அது மாதிரி உள்ளிருந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு எதிரி தான் வந்து இந்த சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதி வெல்லணும்னா நம்ம சொல்கிற முறையில் பின்பற்றி நாம் சொல்லக்கூடிய மருந்துகளை பயன்படுத்தி உடல் எடையெல்லாம் குறைச்சி முறையான உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு தினம் ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கள். போதும், மனசு அமைதியாயிரும். மனசு அமைதியாக சந்தோஷம் வச்சுட்டிங்கன்னா இந்த வியாதியெல்லாம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சந்தோஷம் வந்துடும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதனால தான் ஹெல்த் இஸ் வெல்த்னு சொன்னாங்க. அந்த உடல் ஆரோக்கியம் போயிட்டுனா எல்லா பிரச்சனையும் போயிடும். உங்களால் உழைக்க முடியாது, ஒரு இது பண்ண முடியாது, ஒரு வேலைக்கு ஒழுங்காக போக முடியாது. அப்புறம் காலில் புண்ணாச்சுன்னா புண்ணு ஆறாது. முதல்ல பெருவரில் வரும், விரல் எடுப்பாங்க. அப்புறம் பாத்தில் குதிங்கால் பாதத்தில் வரும், குதிங்கால் பாத்தோடு எடுப்பாங்க. ரொம்ப மேலே போச்சுன்னா முழங்கால் கீழே எடுத்துருவாங்க. நிறைய பேர்த்துக்கு காம்படிஷன் பார்த்துருப்பீங்க. சர்க்கரை எல்லாமே பார்த்தா பாவம் கண்ட்ரோல் இருக்குது. சர்க்கரை இருக்குது, இன்சுலின் போட்டாலுமே அப்போவுமே கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. என்னாகுன்னா இதுக்கு பாத்துக்கு வரக்கூடிய ரத்த குழாயில் சிறு ரத்த குழாயெல்லாம் அடைச்சிக்கும். சர்க்கரை அடைச்சிக்கிட்டால் அந்த இடம் வந்து கரையான்னு போயிடும். கருப்பாகி புண்ணாகி வந்து குழியாகி வர ஆரம்பிச்சு உள்ள அழகெல்லாம் டாக்டர் வெட்டி எடுத்துட்டு கடைசியில் எல்லாம் வெட்டி கடைசியில் எலும்பு இருக்கும், அதே வெட்டி எடுத்துருவாங்க. ஆம்படேஷன் பெருவல் துணை தனியாக எடுத்துருவாங்க. அப்படியே ஒவ்வொரு போயிட்டே இருக்கும். கண்ணு பார்வை வச்சுன்னா இது சுத்தமாக குருடாயிரும்.
அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த முறைகளெல்லாம் இதெல்லாம் தெய்வீக முறைகள், நம்ம முனிவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் சொன்ன முறைகள். இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.